வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா, குமரி மாவட்ட மக்களை அச்சுறுத்தும் கனிம வள லாரிகள். குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கனிம வள கடத்தலும் அந்த கடத்தல் லாரிகளால் ஏற்படக்கூடிய விபத்து மரணங்களும், இதை தடுப்பதற்காக அரசு சார்ந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம், அரசு எந்த இடத்துல இவர்களை கட்டுப்படுத்த தவறியது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த கனிம வள கடத்தல் அப்படின்னா அந்த குவாரிகளுக்கு ஆரம்பம் குமரி மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லணும்னா, பல ஆண்டுகளாகவே குமரி மாவட்டத்தில் இந்த குவாரிகள் செயல்பட்டு தான் இருக்கு. நான் சிறு வயதுலேருந்து பாறைக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி போகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதில் இந்த விளையாட்டு முகம் பகுதிகளில் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சிறு வயதுலேருந்தே பாறைகள் அடித்து பெயர்த்துட்டு இருந்தாங்க. 2 குவாரிகள் இருந்தது. பிறகு அதிக குவாரிகள் நாள்பட உருவாச்சு. இப்போது நிறைய குவாரிகள், சொல்ல முடியாத நிறைய குவாரிகள், கேரளா முதலாளிகள் வரைக்கும் இங்கே குவாரிகள் போட்டு அடித்து கடத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாத காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இருக்கலாம். அன்னைக்குள்ள காலகட்டங்களில் வேலை தேவை அப்படின்னு ஒரு இது மட்டுமே இருந்தது. பாறை அடித்தாதான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைச்சிருந்தாங்க. இப்போதுமே அது பரவலாக இருந்தாலும் நிறைய விழிப்புணர்வுகள் வந்துட்டு. அதற்கு முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சி. இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறீங்க. இந்த ஆரம்ப காலத்திலே அரசியல் ரீதியான எதிர்ப்புகள் குவாரிகளுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, பெரிய அளவுக்கான எதிர்ப்புகள் இருந்தது. அளவுக்கு இல்லை, அன்னைக்கு எதிர்ப்புகளே இல்லாம தான் இருந்தது. அரசும் கண்டுகிடலைன்னா, அரசு மக்கள் நலனில் அக்கறை இருந்தால் இயற்கைக்கான ஆர்வம் எதுவுமே அன்னைக்கானது இல்லை. அப்புறம் இயற்கை ஆர்வலர்கள் தான் இதை முன்னெடுத்து பேச தொடங்கினாங்க. முதல்ல தொடங்கி வச்சதே இயற்கை ஆர்வலர்கள் பேசுனாங்க. நாம் தமிழர் கட்சி வந்தபோது அது பூதாகரமாக வெளிப்பட்டது. இயற்கையை அழித்தால் என்ன நடக்கும் அப்படின்னு உள்ளது மேடை தூரம் பேச தொடங்கின போது, வெறும் இயற்கை அழிப்பு என்கிறதை தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலைகள் அழிக்கப்படுகிறது. ஆமா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் அது முக்கியமே. அதான் இயற்கை. அதில் முக்கியமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளை தான் இவங்க வெட்டி என்ன பண்ணாங்க, கடத்தினாங்க. மக்கள் மத்தியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீடு கட்டுறதுக்கும் இதுக்கெல்லாம் இந்த கற்கள் தேவைப்படுது, அதனால் வெட்டித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை இயற்கையினுடைய பெருங்கொடை. அந்த பெருங்கொடையை இவங்க இங்கேருந்து வெட்டி கேரளாவுக்கு கடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கனிம வள கடத்தல் விஷயத்தில் நம்ம அரசு சார்ந்து அரசியல் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இந்த குமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே திமுகவுடைய எம்எல்ஏ, எதிர்கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் இந்த விஷயத்தை முதல்ல கையில் எடுத்து தொடர் உண்ணாவிரத போராட்டம், அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை தொடர் போராட்டம் போராட்டங்கள் நடத்த சித்திரங்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திப்பு பகுதி. அது இந்த குவாரிக்கு வேலைக்கு போகக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த இடத்துல வருவாங்க. காலையில் காப்பி குடிச்சிட்டு போகிறவங்க, மத்தியானம் சோறு வாங்க வரக்கூடியவங்க எல்லாமே அந்த இடம் தான். அது தாண்டி வேறு கடைகள் இல்லாமல் இருந்த அந்த காலகட்டம். அப்போ அந்த இடத்துல அவர் அரசுக்கு எதிராக, மாநில அரசுக்கு எதிராகத்தான் குரல் கொடுத்தார். இந்த அரசு தான் இதை சரி பண்ணல, இந்த அரசு தான் இதை பார்க்கல, இந்த அரசு மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்குன்னு சொல்லி பாட்டெல்லாம் கொள்ளை கனிம உள்ள கொள்ளை கல் நிறந்தும் காணாமல் அப்படின்னு கொஞ்சம் வாசகம் எல்லாம் வச்சு கேட்காமல் வாய் மூடி மௌனியாய் கொள்ளை போகும் கரிமங்களை கையூட்டல் பெற்றுவிட்டு அப்படின்னு சொல்லி அடிச்சு பயங்கரமா அந்த போராட்டம். ஆனால் அந்த சமயம் அந்த போராட்டம் பெரும் இதாக பார்க்கப்பட்டது. மனோ தங்கராஜ் கனிமவள கொள்ளைக்கு எதிர்ப்பாக இருக்காரு, ஒரு பெரும் இயற்கை ஆர்வலர் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. நம்ம அவருக்கு மேல ஒரு பெரும் நம்பிக்கை வர்றதுக்கு அந்த ஒரு போராட்டம் துவக்க புள்ளியா இருந்தது அப்படின்னு சொல்லலாம், நம்புறாங்க. ஆனா அந்த நம்பிக்கையில அவரு கடைசியில மண்ணலை போட்டு போனார். அமைச்சரா இருக்காரு. நம்பிக்கை, மக்களின் நம்பிக்கையை சிதறடிச்ச மக்கள் பிரதிநிதி மனோ தங்கராஜ். இந்த குற்றத்தை அவருக்கு முழுமையாக சாட்டி கொடுக்கலாம். மக்களின் நம்பிக்கையை, அதுவும் இயற்கையை கடத்தி செய்யக்கூடிய வேலையை தடுத்து நிறுத்துவதற்கு நான் எங்கள் அரசு வந்தால், நான் இப்போது எடுத்துகிட்டு இருக்க முயற்சியை விட அரசு வந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்ட 14 தொகுதி மக்களை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களும் அதை சார்ந்து அதன் வாயிலாக தமிழக மக்களை நம்ப வச்சு கழுத்தறுத்த ஒரு அமைச்சர் பேர வேண்டாம் அமைச்சர் அப்படி இல்லை, வலி அவ்வளவு வலி அவர் செஞ்சிருக்க கூடாது. தன்னுடைய சொந்த மாவட்டம், தான் இருக்கக்கூடிய தொகுதி, தன்னுடைய மக்கள் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்த தொகுதி. செந்தமலன் சீமான் சொல்லுவ போல தாயின்
மார்பில் பால் குடிக்கலாமே தவிர தாயின் மார்பை அறுத்து ரத்தம் குடிக்கிற செயலை மனோ தங்கராஜ் செய்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கு. தன்னை ஒரு இயற்கை ஆர்வலர் அப்படின்னு காட்டிட்டு இன்னைக்கு இயற்கை வளம் ஒரு அமைச்சராக இருந்துட்டு அவரால் தடுக்க முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு வேடிக்கையா தான் இருக்கு. ஆனா அவர் வந்து அடிக்கடி பிரஸ் மீட்ல சொல்லுவார், நாங்கள் வந்து சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். சட்ட ரீதியான போராட்டங்களை அவர் சரியான முறையில் முன்னெடுத்திருந்தால் இன்னைக்கு கனிம வள கொள்ளையே நடந்திருக்காரு. இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய மலைகளை உடைப்பதற்கோ கேரளாவில் இருக்கக்கூடிய கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கோ அங்க வந்து அனுமதி அந்த அரசு மறுக்குது. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க, அரசு மறுக்குது. ஆனால் இங்கிருந்து கேரளாவுக்கு அதிகனரக வாகனங்களில் அதிகபட்சம் எவ்வளவு உச்சபட்சமாக இங்கிருந்து கடத்த முடியுமோ அவ்வளவு உச்சபட்சமாக கடத்திட்டாங்க, நிறைய கடத்திட்டாங்க. அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையே வெட்டி பெயர்த்தெடுத்து நிறைய போயிட்டு அதானி துறைமுகம் என்கிற பேர்ல வந்து ஒட்டு மொத்தமா வந்து மொத்தமே அதானி துறைமுகத்தை தான் போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. கேரளா அதானி துறைமுகத்தை தாண்டி அங்குடைய கேரளாவில் கட்டுமான பணிகளுக்கு அதிகப்படியான கேரளாவில் 4 வழி சாலை போடுறாங்க. மத்திய அரசுடைய திட்டம் தான். இந்த 4 வழி சாலை போடும்போது அந்த பல இடங்கள்ல மண்ணெல்லாம் ஆழப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த மண்ணெல்லாம் அந்த மாவட்டத்து எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த மாவட்ட தேவைக்காக மட்டுமே அங்கே பயன்படுத்தப்படுது. அதை தாண்டி அடுத்த மாவட்டத்துக்கு கூட போகாது. அந்த மக்கள் போக விட மாட்டாங்க, அந்த அரசும் அதை அனுமதிக்கலை. அந்த மாவட்ட தேவைக்காகவே அது பயன்படுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லாமே எல்லாமே மண் மணல் பாறை ஜல்லி அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கேருந்து கடத்தப்படுது. அரசு குளிப்பாறைகள் அடித்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி மலைகளை பெயர்த்தெடுத்து இப்போ நம்ம இங்கேருந்து கன்னியாகுமரி போனோன்னா அந்த ஈத்தங்காடுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு கொஞ்சம் அந்த பக்கம் போனோன்னா வலது சைடு ஒரு மலை இருந்தது, பெரிய மலை, எனக்கு தெரியும். ஆனால் அந்த மலை இப்போ காணலை. அந்த அளவுக்கு இங்கிருந்து முழுவதுமாக நமது கனிமங்களை வெட்டி என்ன பண்ணுறாங்க, கடத்திட்டு போகிறாங்க. அது தட்டி கேட்கறதுக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இப்போ ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மக்களை ஒரு இதாகவே வச்சுட்டு அவங்க முழுவதுமாக இதை கடத்திட்டு இருந்தாங்க. அந்த கனிமங்கள் எதற்கு நமக்கு, அது அவங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சது வீடு கட்டுறதுக்கு கல் தேவை, அவ்வளோதான். அதையும் மீறி இந்த மலை நமக்கு எதற்கு தேவை, அந்த மலையில் இருக்கக்கூடிய காடுகள் எதற்கு தேவை அப்படின்னு சொல்லி பெரிய இதாக இது முதல்ல விழிப்புணர்வு முக்கியமாக எப்படி வந்துன்னு சொன்னால், இந்த குரங்குகள் அதிகமாக இந்த மலை சார்ந்த இடங்கள்லேருந்து ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சு, ஊருக்குள்ளே அது எப்படி படையெடுத்து வர ஆரம்பிச்சு. அப்புறம் என்ன இப்போ சொன்னாங்கன்னா, எங்கேருந்தோ குரங்குகளை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு பேசல் வந்து பிறகு தான் அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பாறைகள் வெடி வைத்து தற்கப்படுவதால் அங்கே வாழ்விடமாக குரங்குகள் இருந்த குரங்குகள் எல்லாம் ஊருக்குள்ளே வராங்க. ஊருக்குள்ளே வந்து அது பல சேட்டைகள், தெங்கில் தேங்க நிற்காது, வடித்து வச்சுருக்க சோறை தூக்கி கீழே தள்ளிட்டு போயிடும், இப்படி பல சேட்டைகள் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தாங்க, உயிர்கள் வாழ இடம் இல்லை, அதுதான் ஊருக்குள்ளே வருது. அப்போ நாளைக்கு அந்த காடாக இருக்க வேண்டிய இடம் ஒன்றும் காடு இல்லாமல் அழிக்கப்படும் போது உயிர்கள் எல்லாம் இங்கே தாவும். இருந்தாலும் அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நீதிமன்றத்துல வந்து வழக்கு போட்டிருக்கோம், நீதிமன்றம் தான் அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றம் அப்படின்னு பேசணும்னா இப்ப அரசு சார்பில் இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் வந்து நம்ம நட்டாலும் கோரிக்கை எதிராக அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு வழக்கை ஒண்ணு போட்டிருக்காங்க. அது போட்டது அரசால முடியாத ஒரு தீர்ப்பை, அரசு வழக்கு நடத்தி வாங்க முடியாத ஒரு தீர்ப்பை அந்த மக்கள் வாங்கியிருக்காங்கன்னா, இப்போ இந்த அரசு வந்து எந்த விதத்துல வந்து இந்த வழக்கை வந்து நடத்திட்டு போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா அந்த மக்கள் கொடுத்த வழக்குக்கு வந்து அந்த நீதிமன்றம் வந்து அந்த கோரியை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து முறையாக வந்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யணும்னு ஒரு தீர்ப்பை போடுறாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துல அவங்க அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய தவறின காரணத்துக்காக அந்த கோரியை வந்து தற்காலிகமாக இப்போ மூடி இருக்கு. ஒரு மாதம் இப்படி ஒரு தீர்ப்பை வந்து அரசால வாங்க முடியலையே. அரசு வந்து குமரி மாவட்டத்தில் இருக்கு, குமரி மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கல்குவாரிகளுக்கு எதிராக வந்து நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம், அதை வந்து சட்ட ரீதியாக தான் மூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அரசால வந்து ஒரு முடிவை வந்து எடுக்க முடியலையே. சாதாரண மக்களால முடிஞ்சது, அரசால முடியலையே. மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு அரியணையில் இருக்கும் போது அப்படித்தான் இருக்கு. மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருக்குமே ஆனால் அது என்ன செய்திருக்கும், மக்களுக்காக போராடி இருக்கும், மக்களுக்காக அதை சரியாக நீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கும், அவங்களுக்கு வழக்கறிஞர்களை வைத்து வழக்காடி இருக்கும். அப்படி பார்த்தா திமுகவில் திறமை இல்லாத வழக்கறிஞர்கள் இருக்காங்களா?
திமுக தன்னோட வழக்கறிஞர் இருக்கிறான்னு கேட்டாச்சுன்னா இப்போ வந்து செந்தில் பாலாஜி வழக்க பார்த்துட்டு இருக்கோம், பொன்முடி வழக்க பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது சந்தேகமா தான் இருக்கு. திறமையானவர்கள் அப்போ திமுகவினுடைய வழக்கறிஞர்களை திமுகவே இளைநிலைக்கு கொண்டு போகுதா? இது பெரிய ஒரு கேள்வி. திமுகவினுடைய வழக்கறிஞர்களை திமுகவே என்ன இளைநிலைக்கு கொண்டு சென்று விடுதா? இயலாமை. திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் இயலாம நிலைக்கு ஆகிவிட்டார்கள்னு திமுகவினுடைய வழக்கறிஞர் காட்டுதா? அப்போ நான் வந்து குற்றம் செய்யக்கூடியவன். நான் குற்றம் செய்து விட்டு என்னுடைய தப்பை மறைப்பதற்கான வேலையை தான் செய்துட்ருக்கு. அதை தான் இந்த அரசு செய்துட்ருக்கு. மக்கள் உணர்ந்துட்டாங்க, முழுவதுமாக மக்கள் உணர்ந்துட்டாங்க. இந்த தேர்தலில் அது தெரியும்னு நம்பலாம். அது மட்டும் இல்லை, நம்ம அமைச்சர் இன்னொரு விஷயமும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. குமரி மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி வந்து 15க்கு மேற்பட்ட குவாரிகள் இருந்தது, இப்போ வந்து 6-7 குவாரிகள் தான் இருக்கு. அடிக்க இல்லை 15 குவாரியா இருந்ததை மொத்தமா வந்து 7 குவாரி ஆக்கிட்டாங்க. முதல்ல 15 தனித்தனியா இருந்ததை ஒன்னா சேர்த்து 7 ஆக்கிட்டாங்க. அதான் உண்மை. நம்ம இடத்துல ஒரு 5 சென்ட் நிலம் கொஞ்சம் உயரமான ஒரு 10 அடிக்கு மண் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் ஒருத்தன் வீடு வைக்கிறதுக்காண்டி அந்த இடத்த வாங்கான்னு வச்சிருக்கு. அந்த இடத்த வாங்கி அவன் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அதை அந்த சாலை மட்டத்துக்கு அவன் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜேசிபியை கூட்டிகிட்டு வந்து தோண்டினாலே அந்த இடத்துல உடனே தாசில்தார் உடனே ஒரு வழக்கு வந்து நிற்கிறாங்க. நீ எப்படி எங்கள்கிட்ட இது கேட்காம இது பண்ண முடியும்னு சொல்லி. அப்படி இருக்கிற வழியில் இதே முக்கிய சாலை வழியாக இவ்வளவு கனரக வாகனங்களில் இந்த கனிமங்கள் கடத்தப்படும் போது இவங்களுக்கு தெரியலேன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அப்படி என்றால் இந்த அரசும் அரசு துறைகளும் என்ன செய்துட்டு இருக்கு? இந்த அளவுக்கு கனிம வள கடத்தல் இருக்குன்னு சொன்னால் அப்போ கேரளாவிலேருந்து இங்கே வந்து என்ன கொண்டு வராங்க? கோழி கழிவுகளையும் இறைச்சி கழிவுகளையும் கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க. இறைச்சியே இங்கே இருந்தால் போகுது. காலையில் நீங்கள் கழிவு அங்கே இருந்தீங்க, மருத்துவ கழிவுகள் வருது. இதெல்லாம் ஆங்காங்கே செருக்கப்பட்டு பிடிக்கப்பட்டாலுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே தானே இருக்கு. ஏன் இங்கே தடுப்பு சாவடிகள் இல்லையா? சோதனை சாவடிகள் அதை தாண்டி தான் இங்கே வந்துட்டு இருக்கு. எப்படி வருது? அப்போ அரசு சரியாக இருந்தால் அரசு துறைகள் வந்து சரியாக இருக்கு. அரசு துறைகள் சரியாக இல்லை, அதனால தடுக்க முடியல. அதுதான் விஷயம். மாநில அரசு தன்னுடைய கடமையை சரிவரை இன்று வரை செய்யவில்லை. எந்த விஷயத்திலும் செய்யலை, இந்த விஷயத்தையும் செய்யலை. அதில் இப்போதைக்கு அதிமுக ஆட்சி மாறி திமுக ஆட்சி வந்து சாதாரண எம்எல்ஏயாக இருந்த ஐயா மனோ தங்கராஜ் அவர்கள் மந்திரியாக மாறினார். அதுக்கப்புறம் சொல்றதுக்கு வார்த்தையே வரல. அந்த அளவுக்கு இதாக தூக்கி ஆடிட்டு ஆடுகிறது. ஐயா மனோ தங்கராஜ் இன்னொரு விஷயத்த வந்து அடிக்கடி பத்திரிகையாளர் மீட்டிங்ல சொல்லிட்டு இருக்காரு. இந்த போராடுகிறவர்களை வந்து முட்டாள்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவார். ஓப்பனாகவே சொல்லுவார், நாம் தான் வச்சு முட்டா பசங்க விஷயம் தெரியாமல் வந்து போராடிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து சட்ட ரீதியாக வந்து சட்ட போராட்டம் பண்ணுவோம், எங்கள் கூட சேர்ந்து சட்ட போராட்டம் பண்ணுங்கன்னு கேட்டாச்சுன்னா வரமாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுவே வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்தப்போ போராடினீங்க, அமைச்சரானப்போ ஏன் போராடலை அப்படின்னு கேட்டாச்சுன்னா நாங்கள் சட்ட ரீதியாக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றார். நான் இப்ப இந்த இடத்துல என்ன கேட்கிறேன்னா, எல்லாருமே வந்து சட்ட ரீதியான தீர்வுக்கு அப்படின்னு போயாச்சுன்னா இப்போ இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு ரோட்ல இறங்கி போராடுறது யாரு? அவரை மாதிரி நம்மளும் வழக்க போட்டுட்டு ரோட்ல இறங்கி போராடாம வீட்டிலே உட்கார்ந்தாச்சுன்னா இப்போ இவ்வளவு லாரிகள்ல வந்து கனிமவளம் கடத்தப்பட்டு இருக்கு. கனிமவளம் கொண்டு போறது மட்டும் இல்ல, இத்தனை உயிர் பலி வாங்கிட்டு அவங்க முக்கிய விஷயம். உயிர் பலிகள், நிறைய உயிர் பலிகள், தொடர்ந்து விபத்துகள் அப்படின்னு சொன்னா இவங்க இப்போ நீதிமன்றம் சில கட்டுப்பாடுகளை விதிக்குது. இந்த கட்டுப்பாடுகள் உள்ள நேரங்களில் இந்த கனிமங்களை தொடர்ச்சியாக அங்கே கடத்த கொண்டக்கூடிய அவசரத்தில் ஓட்டுநர்கள் வந்து இந்த பாறை இந்துகளை அந்த பக்கம் கடத்தும் போது விபத்துகள் ரொம்ப இதாக இருக்குது. அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லை தாண்டி போயிடணும். அந்த ஒரு அவசரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எதையும் கண்டுகொள்ளாமல் கடத்துகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் வந்து பெரும் முதலாளிகளாக இருப்பதனால் அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இப்போ ஒரு விபத்து நடந்தால் ஆக்சிடென்ட் கேஸ், கொலை முயற்சி இல்லையே ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு முடிச்சிருவாங்க. ஆமாம், நான் அதான் இன்னொரு விஷயம் அதில் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு குரல் பதிவு ஒன்று வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லாம் பயங்கரமாக பரவிட்டு இருந்து ஒரு லாரி ஓட்டுநர் வந்து பேசுகிறாரு. உனக்கு வந்து ரோட்டில் இறங்கி நடக்க முடியலைன்னா நீ வீட்டிலே இருந்துக்கோ, நீ ஐஸ் பட்டியில் ஒன்றை வச்சிருவோம், நான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணேன்னா அதை வந்து இன்சூரன்ஸ்காரன் பார்த்துப்போம், அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸு அப்படின்னு பேசியிருப்பேன். இந்த கடத்தல்காரர்கள் இவ்வளவு தைரியம் வர்றதுக்கு காரணம் என்ன? பின்புலத்தில் அவ்வளோ அதிகாரங்கள்
அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் அவனால வந்து இப்படி ஒரு வார்த்தையை பேச முடியுது. அரசு சார்பில் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவங்களால என்ன பண்ண முடியுது. ஆனா அவனுக்கு தெரியல, அவன் சாலையில பண்ற கொலை விபத்து அப்படின்னு அவன் பேச முடியும்னா, மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவன் ஏதாவது பண்ணி அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது வந்து கலவரம். அது கொலை கிடையாது, அது கலவரம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. அவன் பண்ற கொலை விபத்துன்னா இங்க மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல உணர்ச்சி வசப்பட்டு அவங்க திரும்ப ஏதாவது பண்ணியாச்சுன்னா அது கலவரம். மக்கள் கூடி பண்ணிட்டாங்கன்னா அது கலவரம் தான். அந்த சூழ்நிலையை உருவாக்காம இருக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, அரசுடைய கடமை தான். அதுதான் சொன்னேன், அரசுடைய கடமை. அந்த சூழலை உருவாக்காம இருக்க அரசு நிர்வாகத்தினுடைய கடமை. இப்போ மனோஜ் தங்கராஜ் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி வழக்குகளுக்காக நீதிமன்றம் நாடுறாரு அப்படின்னா சட்டமன்றம் எதற்கு? இப்போ இவ்வளவு சாலை விபத்தில் இவ்வளவு நடந்திருக்கு, இத்தனை உயிர் பலிகள் நடந்திருக்கு, இருந்தாலும் வந்து இந்த அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் வந்து எந்த ஒரு தங்கு தடையின்றி கேரளாவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் கேரளா அரசு வந்து நம்ம முல்லை பெரியார் பகுதியில் வந்து ஒரு அந்த அணையை வந்து பராமரிப்பு பணிகளுக்காக ஒரு 5 மரத்தை வெட்டுறதுக்காக வந்து தமிழக அரசு அனுமதி கேட்ட போது அரசு அனுமதி வழங்கிச்சு. ஆனால் அங்கே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அங்கே வந்து சட்டசபையில் வந்து ஒரு அமளியை உருவாக்கி அந்த அனுமதியை வந்து திரும்ப பெற வச்சு. அந்த அளவுக்கு கேரளா அரசு வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களின் மீதும் அத்தனை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மண்ணை வந்து நம்ம ஆளலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வருது. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்தில் இவங்க எதிர்கட்சியாக இருந்த போதும் பேசலை, இவங்க ஆளுங்கட்சியாக இருந்த போதும் அதற்கு நடைமுறை கொண்டு வரல, எதிர்கட்சியாக இப்போ இருக்கிறவங்களும் அதை பற்றி கண்டுகிடல. அப்போ இங்கே இருபெரும் திருவங்களாக இருந்த கட்சிகள் இதை பற்றி கண்டுகிடல, அவங்களுக்கு இதை பற்றி அக்கறை இல்லை. அப்போ மக்கள் நலனில் அக்கறை இல்லை, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த கனிமவள கடத்தல் வந்து எந்த ஒரு தங்கு தடையுமின்றி இங்கே வந்து சகஜமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறிட்டு ஒரு கட்டத்தில் வந்து மக்களே வந்து இனி வந்து சாலையில் இறங்கி ஒரு மக்கள் போராட்டமாக மாறினாதான் இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. ஏற்கனவே மக்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பாக முன்னெடுக்கப்படுது, மக்கள் அதில் வந்து கலந்து கொள்கிறாங்க, பல்வேறு விதத்தில் கலந்து கொள்கிறாங்க. அப்படி அது வந்து இப்போ என்ன பண்ணப்படுதுன்னா, நாம் தமிழர் கட்சி அதை செய்யுது அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் பொறுப்பாளர் அத்தனை பேருடைய மேலேயும் கொலை மிரட்டல்கள்லாம் வைக்கப்படுது. சமீபத்தில் கூட இந்த பத்மாபுரம் தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்திற்காக போட்டியிட்ட சீலன் அவர்கள் மீது கொலை வரைத தாக்குதல் நடத்துவதற்காக குண்டர்கள் வந்தார்கள். அவர் எப்படியோ மயிரலையில் தப்பித்தது போல தப்பிச்சு போனார், ஓடி உயிர் பிழைத்தார் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்தாருன்னா அவருக்கு என்ன நடந்திருக்கு சொல்ல முடியாது. கொலை பண்றதுக்கு தான் வந்ததாக அவரு சொல்றது பார்த்தாலே அப்படிதான். கார்ல வந்து இறங்கினாங்க, என்ன பைக்கில் வந்து மறைச்சாங்க, அப்புறம் காரு கதவை திறந்து வந்து வெட்டுக்கத்தியும் கம்புமா இறங்கினாங்க. அப்போதான் நான் என்னுடைய மகளை எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு, அதாவது கொலை மிரட்டல் விடுத்து, அந்த கொலை மிரட்டல் விடுத்ததுக்காக வழக்கு பதிவு, காவல் நிலையத்தில் போய் வழக்கு பதிவு பண்ணிட்டு வீட்டிற்கு போகிற நேரத்தில் காப்பி குடிக்க இறங்கின இடத்துல இந்த பிரச்சனையை உருவாகிருக்கு. அப்படி என்ன எவ்வளவு தூரம் அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில். அப்போ மக்கள் இதை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து பெரும் போராட்டமாக வெடிக்கும், பிறகு பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கும். அதான் நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி கலவரமாக மாறக்கூடிய தன்மை வராமல் இருக்க வேண்டுமானால் இதை தடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. அரசு வந்து எவ்வளவு விரைந்து, இப்போ தேர்தல் வந்திருக்கு, தேர்தலை கூட கருத்தில் வச்சு என்ன பண்ணால் அவங்களுக்கு இதை முன்னெடுக்கலாம். ஆனால் அரசு எவ்வளவு விரைந்து சட்டமன்றத்தில் இந்த கனிமங்கள், இங்கே இருக்கிற கனிமங்கள் குறிப்பாறைகளாக இருந்தாலும் சரி, அதை வெட்டி எடுப்பதற்குன்னு நிபந்தனையோடு செய்ய வேண்டும் என்று அரசு முறுக்கி பிடிக்கணும். அரசு அதிகாரங்களை, அரசு மையங்களை எல்லாம் முறுக்கி பிடிக்கணும். அதிகாரிகளுக்கெல்லாம் தீவிரமாக இறங்கி கைகளை கட்டவிழ்த்து விடணும். காவல்துறை முதற்கொண்டு அரசு அதிகாரங்களுக்கு இதை தடுப்பதற்கு, கனிமவள கொள்ளையை தடுப்பதற்கு கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். மத்திய அரசுடைய தலையீடு இருக்கிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும்
மாநில மத்திய அரசின் தலையீடுல இருக்கான்னு கேட்டா ஒரு புறம் நம்ம பார்த்தாச்சுன்னா கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க வந்து அனுமதி கொடுக்கறது திமுக அரசா இருந்தாலும் அந்த குவாரிகளை நடத்துவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கனிமவளம் கடத்தி கொண்டு செல்லக்கூடிய லாரிகளின் உரிமையாளர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சாச்சுன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இந்த கனிமவள கடத்தல என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெளிவா தெரியும். அது உண்மைதான். திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியும். மத்திய சுருக்க சொல்ல போனால் இப்போது இருக்கின்ற மத்திய அரசுக்கும் இப்போது இருக்கின்ற மாநில அரசின் அதிகார உச்ச வரம்பிற்கும் என்ன தொடர்பு? ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளாடி இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா மத்திய அரசனுடைய அதிகாரம் சொல்லி இவங்க நழுவி போறாங்களே தவிர அதனுடைய தீர்வை எடுத்து வைப்பதற்கு இந்த மத்திய அரசுக்கு எதிராக கூட இவங்க வந்து ஒரு போராட்டம் கூட எடுக்கலையே. இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக போராட்டம் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான் நடக்குதே தவிர எதுவுமே அவங்க வந்து அதற்கான முன்னெடுப்புகள் இல்லையே. கையெழுத்து வாங்கி என்ன பண்றதுக்கு? அப்படின்னா உன்னுடைய அதிகாரம் அதற்கு. உண்மை சொல்ல போனோம்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளால இங்க இருக்கக்கூடிய கனிமவள கடத்தல தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னு இப்போ வந்து ரெண்டு ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க, பண்ணி இருக்கலாம். பண்ண முடியாது இருக்குன்னா அவங்களோட ஒரு இயலாமை. பண்ணணும், இயலாமை தான், தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கான ஒரு தீர்வு, அப்படி அரசியல் தீர்வு அப்படின்னு பார்க்கணும்னா நம்மளுடைய மண்ணை நம்மவர்கள் ஆள வேண்டும் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா தமிழருக்கான அரசியல், தமிழருக்கான கட்டமைப்பு இங்கே உருவாகணும். அது மிக விரைவில் உருவாகும் என்ற நம்பிக்கை எல்லோர் மத்தியிலும் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. அது உருவாகும் போது தான் வந்து இந்த கனிமவள கடத்தலுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு இந்த மண்ணில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். மீண்டும் அடுத்த விடையில் இன்னொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.